இப்போ இன்னொரு क्वेश्चन என்ன கேட்பாங்க அப்படின்னா why phenol is உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கேன். சரிப்பா ஓகே ஓகே why phenol is called as carbolic acid அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பாலிக் ஆசிட் கார்பாக்சிலிக்னு சொல்ல மாட்டாங்க, இதை ஒரு ஆசிட்னு சொல்லுவாங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்கல்ல ஃபீனால் ஒரு ஆசிட்டான, அது ஆல்கஹால் தானே அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் இல்லையா. ஆனா ஃபீனால் ஒரு ஆசிட். ஏன் அப்படின்னா ஆசிட்னா என்னப்பா ப்ராப்பர்ட்டி, நம்ம கூட ஒரு இடத்துல கேட்டலிஸ்ட் போடும்போது அந்த இதை போட்டோம். என்னது அது ஆசிட்னா? ஆசிட் கேட்டலிஸ்ட் அப்படின்னா இப்படிதான் போடணும், இப்படி போட்டா அங்க ஆசிட் H+. அதாவது H+ எது வெளியே விடுதோ அதுக்கு பேரு ஆசிட். ஆக்சுவலா ஃபீனால் வந்து H+ ஈஸியா வெளியே விட்டுரும். ஏன் இப்படி ஈஸியா வெளியே விடுது அப்படின்னா, விட்டதுக்கு அப்புறம் தனியா இருக்குல்ல அந்த ஃபீனாக்சைடு வந்து நல்லா ஸ்டெபிலைஸ் ஆகும். இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அழகா சுத்த ஆரம்பிச்சிடும். ஃபீனாக்சைடு அயான் இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும். ஸ்டெபிலைஸ்டு பை ரெசனன்ஸ். இப்ப ஒரு இது போனதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு கவலை இல்லை அப்படின்னா அதுலயே நம்ம ஸ்டெபிலைஸ் ஆயிருவோம் இல்லையா. சோ அப்போ அந்த ஃபீனாக்சைடு அயான் வந்து ஸ்டெபிலைஸ்டு பை ரெசனன்ஸ். இதுதான் ரீசன். இப்ப ஃபீனாக்சைடு அயான் வந்து ஸ்டெபிலைஸ்டு பை ரெசனன்ஸ். நல்லா பாத்துக்கோங்க. O-. இப்போ இது ஸ்டெபிலைஸ்டு பை ரெசனன்ஸ்னா இது இங்க வந்துருது, இது இப்படி போகுது. அப்படியே ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன் தான், வரிசையா காட்டிக்கிட்டே போக வேண்டியதான். இங்க மைனஸ் சார்ஜ், இங்க டபுள் பாண்ட் வந்துரும். இங்க ஏற்கனவே டபுள் பாண்ட் ஆல்ரெடி இருக்கு, இது இங்க போயிரும். அங்க H இருந்து பண்ணீங்க, இது H இல்லாம பண்ணுவீங்க, அவ்வளவுதான். இதுலயும் ரெசனன்ஸ் அதே மாதிரி தான். ஆனா அந்த 3 ரெசனன்ஸையும் போட்டு பார்த்தாதான் தெரியும். ஃபர்ஸ்ட் 2 ரெசனன்ஸ் சேம் தான். இந்த ரெசனன்ஸ் வந்து O- வரும். இதுலயும் அதே மாதிரி ஆர்த்தோ பேரா பொசிஷன்ல போய் அந்த எலக்ட்ரான்ஸ், அதாவது அந்த மைனஸ் சார்ஜ் வந்து டீலோக்கலைஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. சோ மறுபடியும் என்ன, இந்த இடத்துல டபுள் பாண்ட் வந்துரும், இங்க மைனஸ் சார்ஜ் வந்துரும், இங்க டபுள் பாண்ட் O வந்துரும். இங்க அதாவது இந்த சார்ஜ் பாத்தீங்கன்னா வேற வேற இடத்துக்கு போயிட்டு வரதுனால இது நல்ல ஸ்டேபிளா இருக்கும். அதனால H+ ஈஸியா வெளியே அதுவே பத்தி விட்டுரும். சோ அப்ப H+ வெளியே போயிடுச்சுன்னா அது என்னது, ஆசிட். சோ அப்போ அந்த ஃபீனாக்சைடு அயன் ஸ்டெபிலைஸ்டு பை ரெசனன்ஸ்ங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஃபீனால நம்ம ஆசிட் அப்படின்னு சொல்றோம். இதுக்கப்புறம் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் இருக்குடா, ஆனா அதை நம்ம எதுல சொல்ல போறோம் அப்படின்னா கொஸ்டின் பார்க்கும்போது அப்படியே பார்த்து கிளியர் பண்ணிக்க போறோம். இப்போ இந்த எல்லா ஃபைல்ஸையும் ஆடியோவோட உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஃபர்தர்மோர் ஃபைலையுமே உங்களுக்கு வந்து ஒரு PDF அனுப்பி வைக்கிறேன். அதை பார்த்து நோட்ஸை கிளியரா எழுதிருங்க, சரியா? நல்லா உட்காந்து பொறுமையா எழுதுங்க, வேற படிக்கலாம் வேண்டாம். இதை எழுதிட்டு 3 ரெசனன்ஸை மட்டும் போட்டு காமிச்சிருங்க, அவ்வளவுதான்டா. சரிப்பா, பாய் பாய் பாய். சரிப்பா, ஓகே.